தாவேகாவினுடைய கதையை நாங்க மட்டும் இல்லைன்னா அமித்ஷா எப்போதோ முடித்திருப்பார் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் ஒரு பரபரப்பான கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் தாவேகா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது, ஏரிய ஏணியை எட்டி உதைக்கிறீர்களா, கம்யூனிஸ்டுகள்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா அப்படின்னு அவர்களும் வரிந்து கட்டியிருக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் சிபிஐ சிபிஎம் அப்படின்னு தாவேகாவுக்கு எதிராக அடுக்கடுக்கான விமர்சன கணைகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவேகா வழக்கம் போல இதற்கும் எந்த பதிலும் சொல்லாமலேயே நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நடக்கிறது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள்? வரிசையாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அடுத்தது பிரதமராக போகிறார்னு சொல்றது இப்போ வரிசையா ஆட்கள் கூடிக்கிட்டே வராங்க. அந்த எண்ணிக்கை போவதை பார்த்தால் இருக்கிற 107 எம்எல்ஏக்கள், அதுபோக கட்சியில் இருக்கிற மற்றவர்கள்னு எல்லோரும் அதைத்தான் சொல்வார்கள் போல இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இது வரைக்கும் இது குறித்து எதுவும் கருத்து தெரிவிக்கல நினைக்கிறேன். அவரும் பேசினார்னா ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த பிரிட்ஜிங் பொசிஷனில் அவர் இருக்காருங்கிறதுனால நம்ம இந்த விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்ன பேசப்படுகிறது, எதற்காக கொந்தளித்தார், இன்னமும் ரசிக மனப்பான்மையில் தான் இருக்காங்கன்னு மாணிக்கம் தாகூர் விமர்சித்ததன் பின்னணி என்ன, விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் விஜய் தான் வருங்கால பிஎம், பிரதமர் அப்படின்ட்டு வரிசையாக எல்லோரும் பேச தொடங்குகிறார்கள். இதற்கான விதையை சட்டமன்றத்திற்குள்ளேயே போட்டது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். அவர் தான் பேசினாரு, தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமர் ஆவார் அப்படின்னா யாரை சொல்றாரு? அவர் நிச்சயமாக மாணிக்கம் தாகூரையோ, பிரவீன் சக்கரவர்த்தியோ, ஜோதிமணி அவர்களையோ அல்லது வேற யாரையுமோ சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பில்லை. முதலமைச்சர் விஜய் தாங்கிறது தெரியும். அதற்கு பிறகு பேசிய அமைச்சர் கில்லி சரத், தாம்பரம் சரத்குமார் அவர்கள், அவர் என்ன பேசினார்னா, ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் தலைவர் தான் நாளைய பிஎம் அப்படின்னு, இந்தியாவின் பிஎம்னு அவர் ஒரு பக்கம் பேச தொடங்குகிறார். ஸோ நம்ம இதோட நிற்குதானா? இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுகிறாங்க. இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, நாம் அனைவரும் ஒவ்வொரு நொடியும் அதனை நோக்கியே பயணிப்போம் அப்படின்னு அவங்க ஜெகதீஸ்வரி ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்க தான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் சீனியர் இல்லையா? அமைச்சர் செங்கோட்டையன் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நாட்டையே ஆளுகின்ற சக்தி படைத்தவர் தான் நம்முடைய தலைவர். வட மாநிலத்தவரும் இப்படி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா, இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைக்க மாட்டாரா என ஏங்குகிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் போடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், அவர் மீன்வளத்துறை அமைச்சர், அவர் உள்ள வராரு. முதலமைச்சர் அவர்களோட நண்பனாக இருந்தது, ஜனநாயகன் படத்தில் தான் என்ன ரோல் பண்ணோம்லாம் ரொம்ப சிலாகிச்சு இதற்கு முன்பாக ஒரு கல்லூரி விழாவில் நினைக்கிறேன் பேசியிருந்தார். ஸோ அவர் சொல்கிறார், தளபதி எங்கே போனாலும் ஃபோக்கஸ் இருக்கும், தளபதி மேலே அந்த ஃபோக்கஸ்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். டெல்லிக்கு போனாலும் அந்த ஃபோக்கஸ் இருக்கும், நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவருடையதாக இருக்கலாம். டெல்லிக்கு போனாலும் தளபதி தான் அங்கே ஃபோக்கஸாக இருப்பார். நாளைக்கு அந்த எந்த டெல்லியில் அவருக்கு மேலே ஃபோக்கஸ் வைக்கிறாங்களோ அந்த டெல்லியே நாளைக்கு அவருடையதாக மாறலாம் இல்லையா அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். இதில் அடுத்த வரிசையாக இன்னும் ஒரு 3 பேர் இணையிறாங்க. அந்த பேண்ட் வேகன்கிறது ஒன்ஸ் ஒருத்தவங்க ஆரம்பித்தா போய் 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 ஜாயின் பண்ணுறதுக்கு அது வரதானே செய்யும். வருகிற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தளபதியை இந்திய பிரதமராக்க உங்களால் தான் முடியும், அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி, எதுக்கு அவர் பெரிய கருப்பன் அவர்களை இந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்றவர் நினைக்கிறேன், தாவேகாவினுடைய எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி இதை அங்கு நடந்த ஒரு கூட்டத்தில் 29லேயே அவரை நீங்கள் தான் பிரதமராக்க வேண்டும் அப்படின்னு அவர் சூளுரைத்து மக்களிடம் அதற்கான அப்பீலையும் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் திரு இசக்கி சுப்பையா அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்து இப்போ ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்கிறாங்க. தென்காசி மாவட்ட அமைப்பு செயலாளராக அவர் பேசுகிறாரு. எல்லோரும் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர், மாண்புமிகு முதல்வர் என்று சொன்னார்கள், நான் அதில் மாறுபடுகிறேன். இப்போது தமிழகத்தின் முதல்வர், நாளை பாரதத்தின் பிரதமர் நம்முடைய மாண்புமிகு விஜய் அவர்கள் அப்படின்னு திரு இசக்கி சுப்பையா அவர்கள் அதுக்கு அடுத்த படியில் போய் நச்சுன்னு ஒரு போட்டாப்புல அம்பாசமுத்திரம் அந்த இடைத்தேர்தலுக்கான தடை என்பது இப்போது விலக்கப்படும் தெரியல, அது விலக்கப்பட்டதுனால தான் அந்த இடைத்தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அதில் தாவேக்கா சார்பில் இசக்கி சுப்பையா அவர்கள் நிற்பாராங்கிறது இன்னமும் கேள்விக்குரியதாகவே இருக்கிறதுங்கிறது தனி கதை. இதுக்கு அடுத்து தமிழ்நாட்டினுடைய பாடநூல் கழக தலைவர் திரு லயலாமணி அவர்கள், இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பிரதமராக அண்ணன் விஜய் வருவார் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன்னு அவர் ஒரு போட்டு ஒட்டுமொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா
அது ஒரு சைடு லைலாமணி அவர்கள் பேசியிருப்பது. அடுத்து இந்தியாவினுடைய முகம் அவர் தானே. இப்போ காங்கிரஸை நோக்கி அந்த கேள்வி போகும். அப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆக மாட்டாரா 29ல்? நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை தான் முகமாக வச்சுருக்கிறீங்க. இந்தியாவின் முகம், இந்தியாவினுடைய மனசாட்சி, இந்தியாவின் ஆன்மா, இப்படியெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களை தான் சொல்கிறீங்க. அப்போ எங்கே கேள்வி வரும்னா, அப்போ ராகுல் காந்தி அவர்களுக்காகத்தானே இத்தனை நீங்கள் இவ்வளவு ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ மாணவர்களுடைய போராட்டம், குறிப்பாக ஜார்க்கண்டில் நடக்கிறதுக்கெல்லாம் அவர் ஆதரவு தெரிவித்தார், போனாருங்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறீங்கள தான் பேசுகிறீங்க இல்லையா? கடந்த காலத்தில் உங்களை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருந்தபோது ஸ்டாலின் 2019 அறிவிச்சார். அந்த மாதிரி விஜய் சார் அறிவிப்பார்னு பார்த்தா, அவர் அதை விட கூடுதலாக உங்கள் இடத்துக்கே எய்ம் பண்ணுறாரோ என்கிற கேள்வி பேசுபொருளாச்சு. இப்போ திரு இசை சுபை அவர்களுடைய இன்னொரு பேச்சு, அதில் வந்த ஒரு விஷயம், காடாகவே புதிய அதை போட்டிருக்கிறாங்க. பிரதமரே வந்தாலும் முடியாது. எதுக்கு? எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி, எங்களுடைய முதல்வர் விஜய் ஒற்றை முகம் வந்துவிட்டு சென்றால் போதும், பாரத பிரதமரே வந்தாலும் முடியாது. அதாவது இடைத்தேர்தல் நடக்க போது, இடைத்தேர்தலில் அவர் நிப்பாட்டலான்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார்ல இசை சுப்பையா. ஸோ அவரே நிப்பாட்டலான்னு ஒரு திட்டம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு முறை எங்கள் முதலமைச்சர் அவருடைய ஒரு முகம் வந்துட்டு போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பிரதமரே மோடிஜியே வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம், தாவேக்கா தான், விசில் தான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். அதாவது மோடிஜி தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலுக்கு வருவாராங்கிறது தனி கேள்வி. இங்கே ஹைதராபாத் தான் இருக்குது அப்படின்னா கார்பரேஷன் எலெக்ஷனை கூட வந்துட்டு போவாங்க. அமித்ஷாஜி வந்திருக்கிறார், மோடிஜி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பொது தேர்தலுக்கே ஒன்றும் பெருசாக பல முறை வந்த மாதிரிலாம் தெரில. இதில் எங்கே இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் தென்காசிங்கிறதுனால நயினார் நாகேந்திரன் அவர் தலைவராக தொடர பட்சத்தில் அவர் பேசுவார். பட்டு இதெல்லாம் ஒரு சைடு, அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறது. என்னன்னா, அவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறார்கள் என்று மாணிக்கம் தாகூர் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். தாவேக்காவினர் இன்னும் ரசிகர் மனோபாவத்தில் இருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் சொன்னதற்கு தாவேக்காவினர் கொதித்து கொந்தளித்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்ததை பார்க்க முடிகிறது. அதை நீங்கள் பல நேரங்களில் அது கன்சர்னோடு அந்த விமர்சனம் இருந்தாலும் உள்நோக்கத்தோடு சொல்வதில் அவர்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அப்படி சொல்கிறத கூட விடலாம். பட் அதை தாண்டி ஜென்யூனாக நீங்கள் வந்து ஒரு கல்ட்டு இதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, கொந்தளிக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் இன்னமும் ரசிக மனநிலையில் தான் இருக்கிறார்கள்னு சொன்னேன். ஐயா மாணிக்கம் தாகூருக்கு இதுவரை பதில் சொல்லவில்லை. ஒருவேளை சட்டமன்றத்திலே யாராவது பதில் சொல்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு நடுவில் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என தாவேக அமைச்சர்கள் கூறாதது ஏன் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் அவர்களிடம் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், விஜய் முதல்வராக முதலில் ஆதரவு கடிதம் கொடுத்தது காங்கிரஸ் தான். இன்றைக்கு முதலமைச்சராக விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாருன்னா அவருக்கு முதல்ல அந்த ஆதரவு கடிதம், அவருக்கான லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறத கொடுத்தது காங்கிரஸ் தான். தாவேக அமைச்சர்களுக்கு இந்த உண்மை எல்லாம் தெரியும். காங்கிரஸ் ஆதரவு அளிக்காமல் இருந்திருந்தால் அமித்ஷா கதையை முடித்திருப்பார் அப்படின்னு திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஆளுநர் மூலமாக அல்லது நேரடியாக நீங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்தே இருந்தாலும் கூட, ஏன்னாங்க அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ்க்கு பல மாநில தேர்தல்களில் தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டு ஆட்சியை இவங்ககிட்ட இழந்த கதையெல்லாம் நடந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அது ஒரு சைடு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைகள் சிக்கல்களை எப்படி தாண்டி வந்திருக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எங்களாலே முடியலையே என்பது மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ மாணிக்கம் தாகூர் இப்போ இப்படியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நாங்கள் இல்லைன்னா என்ன ஆயிருக்குங்கிறத யோசிச்சு பார்த்துங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த டோன், அதாவது மாணிக்கம் தாகூர் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சியை அமைத்திருக்க முடியாது, அமித்ஷா கதையை முடித்திருப்பாருன்னதை அந்த டோனில் இல்லை, அவர் கடுமையான வார்த்தைகளை போடலை. பட் கடுமையான வார்த்தைகளோடு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. விகடனில் அதை ஒரு ஸ்டோரியாகவும் போட்டிருக்காங்க. ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறீர்கள், விஜயை விமர்சிக்கும் சிபிஎம் பாலகிருஷ்ணன். பின்னணி என்ன அப்படின்னு ஒரு ஸ்டோரியாக கேட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் உடனடியாக பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும். இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுடன் தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. இடதுசாரிகள் ஆதரவை விலக்கி கொண்டால் இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலாளர் திரு கேபி அவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் இந்த கேள்வி எழுப்புறாரு. இடதுசாரி மாணவர் இயக்கங்களை குறிவைத்து அரசு எந்திரங்களையும் கல்லூரி இயக்குநரையும் தவறாக பயன்படுத்தும்
தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்க கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அதில் கலந்து கொண்ட பிறகுதான் அவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க காவல்துறை தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அதில் இடதுசாரி மாணவர் அமைப்புகள் மற்றும் கரப்பான்பூச்சி அமைப்பினர் நடத்தும் போராட்டங்களை காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்காணிக்க வேண்டும், அது தொடர்பான அறிக்கையை தலைமைச் செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சுற்றறிக்கை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட வெளியானது கிடையாது. 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மாணவர்களின் போராட்டங்களை கண்காணிக்க, ஒடுக்க இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியானது கிடையாது. ஒரே போடா போடுறாரு. 80 வருஷத்துல எந்த கட்சியுமே செய்யாதது. மாணவர்களை அதுல என்னன்னா, உயர்கல்வி மட்டுமல்ல, பள்ளி கல்வித்துறையும் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற பசங்க போராட்டத்துக்கு போயிட போறாங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியும் சிபிஐ சிபிஎம்னுடைய மாணவர்கள் கூட்டு போயிட போறாங்க. கவனமா இருங்கள் என்கிற டோன் இருக்கு இல்லையா? பள்ளி மாணவர்களை கண்காணிக்கிற அல்லது சர்வைலன்ஸ்ல வைப்பதற்கான முயற்சியான ஒரு கேள்வி வரும். அப்படி இருக்கும்போது தற்போது மாணவர்களின் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு எடுக்கப்படும் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. பாஜக மற்றும் RSS அமைப்பின் நோக்கத்தை IAS அதிகாரிகள் சுற்றறிக்கை மூலம் நிறைவேற்றி வருகின்றனர். இதை செய்யறது வேணா தமிழ்நாட்டுடைய IAS அதிகாரிகளாக இருக்கலாம். அந்த IAS அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய்க்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த நோக்கம் அல்லது இப்படியான விஷயங்களை, உத்தரவுகளை யார் போடுவார்கள் என்று சொன்னால், பாஜக RSS சார்பு நிலையில் உள்ளவர்கள் செய்ய விரும்புவதை இந்த அதிகாரிகள் செய்கிறார்கள். அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தலைமைச் செயலாளர் இப்படி ஒரு அறிக்கை கேட்டது முதலமைச்சருக்கு தெரியாதா? சீஃப் செக்ரட்டரி உங்களுக்கு கீழே தான் இருக்கிறாரு, நீங்க தான் அவருக்கான இப்போ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டது நீங்க அதில் அறிக்கை, அந்த மினிட்ஸ் வந்து ஏறத்தாழ 28/7/2026 அன்றைக்கு கூட்டம் நடந்து எடுக்கப்படுகிறது. 28ங்கிறத கடைசி நாளாக வைத்து அவங்க கிட்ட அறிக்கை கேட்குறாங்க. ஏறத்தாழ 22 நாட்கள் இந்த சுற்றறிக்கை வந்ததை கம்யூனிஸ்ட் தரப்பிலிருந்து வெளிப்படுத்தாத வரை, அவங்களுக்கு தகவல் கிடைச்சி ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் 22 நாளாக அப்படி ஒரு அறிக்கை, இப்படி ஒரு உத்தரவு போடப்பட்டது. முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு தலைமைச் செயலாளர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அதுப்போ நீங்கள் என்ன அளவுக்கு முதலமைச்சராக கட்டுப்பாட்டில் அவர்களை வைத்திருக்கிறீர்கள் ஒரு கேள்வி வரும். இப்போது நடப்பது தாவேகாவின் ஆட்சியா? ஆக்சுவலாக இப்போ தாவேகாவினுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது, அல்லது அதிகாரிகளின் ஆட்சியா? இது குறித்து இன்னும் முதலமைச்சர் விஜய் ஏன் வாய் திறக்கவில்லை? வாயை திறங்க ஜனநாயகனே அப்படின்ட்டு பேஷண்முகம் உள்ளிட்டவர்கள் இங்கே சென்னையில் கோஷம் எழுப்பினாங்க. ஜனநாயகனே 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 வாயை திறந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்ல, மறுபடியும் அவங்க சேர்ந்து கோஷம் எல்லாம் எழுப்பி, இது ஒரு வரலாற்று பிழை, இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட தலைமைச் செயலாளரை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இப்படி எத்தனை அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அனைத்தையும் நாங்கள் தவிடுபொடியாக்குவோம் அப்படின்னு பாலகிருஷ்ணன் அஃபம் பண்றாரு. முதலமைச்சர் இன்னும் வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வாய் திறவா முதலமைச்சரா அவர்? இதை அரசியல் தவறாக கருதுகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இடதுசாரிகள் கட்சிகளின் ஆதரவுடன் தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. இடதுசாரிகள் ஆதரவை விலக்கி கொண்டால் இந்த ஆட்சி இருக்குமா என்கிற கேள்வி இருக்கிறது. இடதுசாரிகள் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த நீங்கள் அவர்களையே கண்காணிப்பது ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பதற்கு சமம். அப்படித்தானே செய்கிறீர்கள். இடதுசாரிகளையும் மாணவர்களையும் ஒடுக்குவதற்கு தான் இந்த அரசு இருக்கிறதா? இதே நிலை நீடித்தால் இந்த அரசை ஆதரிப்பது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் உடனடியாக தலைமைச் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் விஜய் உடனடியாக பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும். சுற்றறிக்கை தொடர்பாக அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்க வேண்டும். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தமிழகம் முழுக்க எங்கள் போராட்டம் தொடரும் என திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பதிவை இட்டிருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது மாறி இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கூட்டணி கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அவங்க இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறி இருக்கிறது. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும், எப்படி போக போகுது, இதற்கு தாவேக இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயே உயர்கல்வித்துறையினுடைய மானிய கோரிக்கை இருக்கிறது. அமைச்சர் விஸ்வநாதன் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத பொறுத்து தான் மேற்கொண்டு இது தீவிரமடைவதுங்கிறது இருக்கும். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகிறது, என்னவாக வருகிறதுங்கிறத கூடுதல் அப்டேட்ஸோட வரும்போது நம்ம விரிவாக பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.